கிருஷ்ணகிரியில் மலைகளை மறக்கின்ற வகையில் கடுமையான சாரல் மழை போன்ற கடுமையான பனிமூட்டம், கடும் குளிரால் பொதுமக்கள், குழந்தைகள் சிரமம். முகப்பு விளக்கை பயன்படுத்தி சென்ற வாகனங்களால் பெரும் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு அதிக அளவில் குளிரும் பனிமூட்டமும் நிலவுகிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக அதிக அளவில் மழை பெய்ததின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி உள்ளது. இதன் காரணமாக இந்த ஆண்டு குளிர் மற்றும் பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. மாலை 4 மணி முதலே குளிரின் தாக்கம் உணரப்படுகிறது. இரவு நேரங்களில் அதிக அளவில் குளிர் நிலவி வருகிறது. இதனிடையே இன்று காலை முதல் கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுப்புறங்களில் பனிமூட்டம் அதிக அளவில் நிலவுகிறது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத வகையில் பனியின் தாக்கம் நிலவுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை பயன்படுத்தி வாகனங்களை கவனத்துடன் இயக்கி செல்கின்றனர். அதிக அளவில் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்கள், முதியவர்கள், குழந்தைகள் சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளனர். குறிப்பாக பள்ளி செல்லும் குழந்தைகள் மிகுந்த குளிரால் அவதிப்படுகின்றனர். குளிர், பனி காரணமாக காய்ச்சல், சளி போன்றவை பரவுவதால் பொதுமக்கள் காலை நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர். மேலும் மலைகளையும் மறைக்கின்ற வகையில் பெய்து சாரல் மழை போல பனி பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில் பாருங்க, மிகப்பெரிய அளவில் பனி பொழிவு. இந்த பனி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மழை சாரல் மாதிரி வருதுங்க. இதனால் பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட சளி, காய்ச்சல், வியாதி, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க. ஆகவே மாவட்ட நிர்வாகம் முன் அங்கங்கே கிராம பகுதி, நகர பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க மருத்துவ முகாம் நடத்தி இந்த பனி பொழிவிலிருந்து மக்கள் பாதுகாத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்க நான் கேட்டுக்கிறேன். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.